சபரிமலைக்கு ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு 15 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு உடம்புல எந்த ஒரு அசைவும் கிடையாது. அசைவு இல்லைன்னா அந்த பையன் அப்படியே உட்கார்ந்துருப்பான். அந்த பையனுக்கு பசிக்குதுன்னு சொல்ல தெரியாது, பாத்ரூம் வருதுன்னு சொல்ல தெரியாது. அவன் அம்மா வயித்தை தட்டி பார்த்துட்டு பையனுக்கு சாப்பாடு கொடுப்பா. ஒரு இவ்வளவு நேரம் கழிச்சு அந்த பையனை தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்து வைப்பா. இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு உடம்புல எந்த அசைவும் இல்லை. எப்பப்போ இப்படி கையை வச்சு பார்த்துப்பாவ அம்மா உயிர் இருக்கா இல்லையான்ட்டு. இந்த நிலைமையில அந்த குடும்பத்துல எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அந்த பையனை நினைச்சு. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்த ஒரு குருசாமி சொல்லியிருக்காரு, நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க பையன், வார்த்தையை கேளுங்க, நம்பிக்கை இருந்ததுன்னா உங்க பையனுக்கு சபரிமலை ஐயப்பனை நினைச்சு மாலை போடுங்க, நிச்சயமா சொல்றேன் அவனுக்கு நல்ல வழி கொடுப்பாரு அப்படின்னா. அப்ப அவங்க எல்லாரும் கேட்டாங்க, எங்க குடும்பத்தை பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? அந்த பையனுக்கு உடம்புல அசைவே இல்லை சார், அவனுக்கு எந்த உணர்வும் இல்லை, உயிர் மாத்திரம்தான் இருக்கு, இவனுக்கு போய் மாலை போடுனா எப்படி சார் அப்படின்னு அந்த குருசாமி சொன்னாராம். அதனாலதான் முதல் வார்த்தை சொன்னேன், நம்பிக்கை இருந்தா மாலை போடு, இல்லைன்னா போட வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னாரு. சரி, என்ன பண்ணாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் முடிவு பண்ணி, எல்லாரும் என்ன பண்ணாங்க, சித்தப்பா மாமா மாமி எல்லாரும் முடிவு பண்ணி இந்த பையனுக்கு மாலையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துல ஒரு 15 பேரும் கூட மாலை போட்டுட்டு, ஏன்னா அந்த பையனை ஹேண்டில் பண்ணணும், எல்லாரும் மாலை போட்டுட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி இன்னைக்கு. நல்லா கேளுங்க, அந்த பையனுக்கு மாலை போட்டு ஒரு 5 நாள் 6 நாள் வரைக்கும் உடம்புல எந்த ஒரு அசைவும் இல்லை. ஒரு 7 நாள் கழிச்சு அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா அவன் அம்மாவை பார்த்து மா 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 அப்படின்னு கை காட்டுறான். அவங்க எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுது. என்னடா உடம்புல எந்த ஆக்ஷனும் இல்லை, இவன் கையை அப்படி தூக்கி மாங்கிறான். உடனே பண்ண அவன் அம்மா ஓடி பார்த்துட்டு அந்த பையனை முட்டிக்கு கீழே உட்காந்து காலை பிடிச்சிட்டு அவன் அம்மா அழுகிறா. அப்ப அந்த பையன் இப்படி வயிற்று தடவை இப்படி தட்டுறான். யோசிச்சு பாருங்க, உடம்புல எந்த அசைவும் இல்லை, எந்த உணர்வும் இல்லாத ஒரு பையன், ஒரு குழந்தை, அவன் வயிற்றை தட்டி எனக்கு பசிக்குதுன்னு காட்டுறான். அப்புறம் அவன் அம்மா வாயில எடுத்து விட்டுறான். அவன் அம்மாவோட கண்ணை பார்த்துட்டே வாயில அந்த சாதத்தை சாப்பிட்றான் அந்த பையன். அவன் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவங்க குருசாமிக்கு ஃபோன் பண்ணி சொல்ற, பையன் உடம்புல அசைவு இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணணுங்கிற, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்க. அது இப்ப செல்வ செழிப்புள்ள ஃபேமிலி. அவர் டெய்லி 1000 பேருக்கு அன்னதானம் 48 நாளும் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் செலவழிச்சு ஃபுல்லா பண்ண அந்த பையனை சபரிமலைக்கு கூட்டின்னு வந்தாங்க சார். யோசிச்சு பாருங்க, ஒரு 1.5 வயசு குழந்தை எப்படி நடந்து வரும், ஒரு 2 பேர் கை பிடிச்சிட்டு. அது மாதிரி அவங்க சொந்தக்காரங்க 2 பேர் கை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை இருமுடி கீழே விழாம இருமுடிய தலையில வச்சு இப்படி கட்டி இருக்காங்க. அந்த பையன் நடந்து வரும்போத அவங்க அந்த கதையை சபரிமலையில எல்லாரும் அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொன்ன உடனே அந்த நியூஸ் காட்டு தீ போல சபரிமலையில பரவி அந்த குழந்தைய நிக்க வச்சு எல்லாரும் காலில் விழுந்தாங்க சார். அந்த 15 வயசு குழந்தைய